ஸோ உங்களை கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு வர சொல்லி உங்க சேவன் துளசியை நான் தான் கொலை பண்ணேன்னு எஸ்ஐ சூர்யா உங்ககிட்ட சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல சார், ரம்யா வேற அவரோட வைஃப்னு சொல்றாரு. அவர் ஏன் அப்படி சொன்னாரு புரியலையே. சார் சொல்லுங்க. சிவாவும் நானும் லவ் பண்ணிட்டு இருந்தப்போ எங்க வீட்ல எனக்கு ஒரு மாப்பிள்ள ஃபிக்ஸ் பண்ணாங்க. அவர் கூட சென்னையில போலீஸ்ல எஸ்ஐயா ஒர்க் பண்றதா சொன்னாங்க. மாப்பிள்ள ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் சொல்றீங்க, போட்டோ எதுவும் பார்க்கலையா? இல்ல சார், என் மனசுல சிவா இருந்ததால அவரை பார்க்கறத நான் அவாய்ட் பண்ணிட்டேன். நீங்க சிவாவை சின்சியரா லவ் பண்ணிருக்கீங்க. உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க செஞ்சது கரெக்ட் தான். இப்போ என்ன சார் பண்ணலாம்? ஒன்று பண்ணலாம். சூர்யாவோட வீட்டுக்கு இன்னொன்று என்கிட்ட இருக்கு. அவன் வீட்டுக்கு போவோம், ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பார்ப்போம். ஓகே சார். வாங்க. சார், இவங்க தான் எங்க வீட்டுக்கு வந்தவங்க. இவங்க பையனுக்கு தான் என்ன நிச்சயம் பண்ணாங்க. இது சூர்யாவோட அம்மா வச்சு. சோ இதுதான் அவன் மனசை ரொம்ப பாதிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ புரியுதா அவன் ஏன் உங்களை ஒய்ஃப்னு சொன்னான்னு? ஹலோ சார், நான் எஸ்ஐ சூர்யா விட்டு வாசல்ல நிக்கிறேன் சார். சார் ராஜபாண்டி, இவங்களுக்கு கொஞ்சம் பர்சனல் ப்ராப்ளம் இருக்கு. ஓகே, இவங்களை கொஞ்சம் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே சார். உங்க நம்பரை இவங்களுக்கு கொடுத்துருங்க. இருக்கு சார், இருக்கு. இருக்கா? சிவா, டோன்ட் வரி. எந்த பிரச்சனை இருந்தாலும் இவருக்கு எனி டைம் நீங்க கால் பண்ணலாம். இவங்களை கொஞ்சம் சீரியஸா ஃபாலோ பண்ணுங்க. திருவான்மியூர் சர்க்கிள் OMR ரோட்ல நடந்த 2 மர்டர் கேசஸோட இன்வெஸ்டிகேஷன் எந்த அளவுல இருக்கு? 2 மர்டருமே கமிட் பண்ணவன் ஒருத்தன் தான் அப்படின்ற கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கோம் சார். எதை வச்சு முடிவு பண்ணீங்க? ரெசார்ட்ல மர்டர் ஆகி கிடந்த 2 பேருமே இல்லீகலா செக்ஸ் வச்சிருந்திருக்காங்க சார். சம்பவம் நடந்த அடுத்த 15 நாள்ல அந்த பொண்ணுக்கும் வேற ஒரு பையனுக்கும் மேரேஜ் சார். கல்யாணம் நிச்சயம் பண்ண அந்த மாப்பிள்ளை பையனை என்கொயரி பண்ணீங்களா? நான் அந்த ஆங்கிள்லயும் விசாரணை பண்ணி முடிச்சிட்டேன் சார். மாப்பிள்ளை ரொம்ப அப்பாவி சார். செகண்ட் கேஸை பத்தி சொல்லுங்க. இதுல கொலை செய்யப்பட்ட பொண்ணுக்கு அடுத்த நாள் மேரேஜ் சார். அந்த பொண்ணுக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்லாததால அவ பாய் ஃப்ரெண்டோட ஓடி போயிட்டா சார். போற வழியில நடந்த ஆக்சிடென்ட்ல பையன் ஸ்பாட் அவுட். அது ஆக்சிடென்ட் தாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். சம்பந்தப்பட்ட லாரியும் புடிச்சு வச்சிட்டோம் சார். So it's an accident, not a pre-planned murder. பட் அந்த பொண்ணு சுடப்பட்ட விதம், பயன்படுத்தின துப்பாக்கி, புல்லட் 2 கேஸ்லயும் ஒன்னா தான் சார் இருக்கு. So it seems to be a femicide. But there is a logical difference between the 2 cases. First caseல கொலை செய்யப்பட்ட 2 பேரும் இல்லீகல் செக்ஸ் வச்சிருந்தாங்க. பட் செகண்ட் கேஸ்ல அந்த பொண்ணு செஞ்சது ஒன்றும் தப்பு இல்லையே. தனக்கு பிடிச்ச பையனோட வாழணும்னு முடிவெடுத்து மேரேஜ் அவாய்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. So both cases are not same. இல்ல சார், மேரேஜ் டேட் ஃபிக்ஸ் பண்ணி இன்விடேஷன் அடிச்சு சொந்த பந்தங்களெல்லாம் வரவழைச்சு கல்யாண சேலை, தாலி, நகை இது எல்லாத்தையும் வாங்கிட்டு ஒருத்த கனவு உலகத்தில் இருக்கும்போது அவனை அம்போன்னு விட்டுட்டு அந்த பொண்ணு ஓடி போயிட்டான்னா அந்த பையனோட மனசு ஹெவியா பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல சார்? சார், சேம் இன்சிடென்ட் நம்ம டிபார்ட்மெண்ட்ல ஒரு எஸ்ஐக்கு நடந்திருக்கு சார். மேரேஜ் டேட்டுக்கு முதல் நாள் கல்யாண பொண்ணு தான் லவ் பண்றவனு ஓடி போயிட்டா. ரிசப்ஷன் கூட்டத்தில் அவமானப்பட்ட அவங்க அம்மா பிஸ்டலால ஷூட் பண்ணிட்டு இறந்து போயிட்டாங்க. அந்த எஸ்ஐயோட பேர் என்ன? சூர்யா சார். அந்த பிஸ்டல் கூட அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண நம்ம இன்ஸ்பெக்டர் ஒருத்தரோடது சார். எஸ், அந்த இன்ஸ்பெக்டர் நான் கூட சஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன். எக்ஸாக்ட்லி சார். இப்போ அந்த சூர்யா எங்க இருக்காரு? கொடைக்கானலுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டார் சார். இந்த மர்டர்ஸ்ல அவர் இன்வால்வ் ஆயிருப்பாருன்னு ஏன் சந்தேகம் வரல? சூர்யா சின்சியர் அண்ட் எஃபிஷியன்ட் ஆஃபீஸர் சார். அவருடைய கேரக்டர் ஸ்டேட்டஸ் பத்தி? சார், திண்டுக்கல் எஸ்பிக்கு லைன் போட்டுமா சார்? நோ. கொடைக்கானல் டிஎஸ்பிக்கு? யூ கால் த இன்ஸ்பெக்டர். ஓகே சார். ஹலோ, கொடைக்கானல் போலீஸ் ஸ்டேஷன். சென்னை கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறோம். சொல்லுங்க சார், நான் இன்ஸ்பெக்டர் ராமநாதன் தான் பேசுறேன். சார், இன்ஸ்பெக்டர் ராமநாதன் பேசுறேன். மிஸ்டர் ராமநாதன், எஸ்ஐ சூர்யான்னு டிரான்ஸ்ஃபர் ஆகி அங்கே டியூட்டியில் இருக்காரா? ஆமாம் சார். ஆஸ் இட் இஸ் டியூட்டி டைமில் எந்த ரிமார்க்ஸும் இல்லை சார். என்ன விஷயம் சார்? சென்னையில் நடந்த 3 மர்டர் கேஸில் சூர்யாவை தான் நாங்கள் சஸ்பெக்ட் பண்ணுறோம். இங்கே கூட ஒரு மர்டர் கேஸில் அவர் மேலே ஒரு சஸ்பெக்ஷன் இருக்கு சார். அவர் மேலே ஒரு சர்வைலன்ஸ் வச்சுக்கோங்க. அவரை செக்யூர் பண்ணி என்கொயரி பண்ணுறதுக்கு ஐ டாக் டு டிஜிபி. மிஸ்டர் சூர்யா, எங்க இருக்கீங்க? ஹலோ, நான் பேசுறது கேக்குதா?
ஹலோ சூர்யா, யூ ஆர் இன் டேஞ்சர். இப்பதான் உங்களை பத்தி சென்னை கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து விசாரிச்சாங்க. அவசரப்பட்டு எந்த தப்பான காரியத்தையும் பண்ணிடாதீங்க. ஒரு அண்ணன் மாதிரி சொல்றேன். நீங்க எங்க இருந்தாலும் உடனே என்ன வந்து பாருங்க. அதுதான் உங்களுக்கு சேஃப்டி. இல்லனா உங்க மேல ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கும். சிவா சொன்னது உண்மைதானா? சூர்யா, சிவா, என்ன பாக்குறீங்க? நீங்க மட்டும் என் வீட்டுக்குள்ள அத்துமீறி நுழைவீங்க, வேவு பாப்பீங்க. நான் உங்க வீட்டுக்குள்ள நுழையக்கூடாதா? இன்ஸ்பெக்டரோட பாதுகாப்புல வந்தா சாவுல இருந்து எஸ்கேப் ஆயிடுவீங்களா? வேணாம் சார், எங்களை எதுவும் செஞ்சிடாதீங்க சார். ஏண்டா உனக்கு அறிவில்ல? இவ என் பொண்டாட்டின்னு சொன்னல, அதுக்கப்புறம் இவ கூட குடும்பம் நடத்துற? நீ இருக்கே சார், நோ சார். மரண பயம் உங்க 2 பேரும் கண்ல சார். அடடா, I like it, I like it, I like it. I like it. I like it. ஏய், என்னாச்சு? இந்த கொஞ்சம் தண்ணி குடி. பேட் ட்ரீம் சிவா. கூல் கூல், ரிலாக்ஸ். சாமி கும்பிட்டு படுத்துக்கோ. ரிலாக்ஸ், டோன்ட் வரி, படுத்துக்கோ. ஏய், சீக்கிரமா போய் பெட்ரோல் வாங்கிட்டோடா. டேய், எத்தனை பேரா பாம்பிக்கு வந்திருக்கீங்களா? சொல்றா. சூர்யா, நீங்க மிஸ்டர் ராமநாதன், என்ன சொன்னீங்க? நீங்க என்ன காப்பாத்த போறீங்க? என்ன காப்பாத்த சொல்லிட்டு அந்த ரம்யாவுக்கு பாதுகாப்பு தரீங்க? எனக்கு எல்லாம் தெரியும் சார். எப்படி எப்படி நீங்க என் பிரதர் மாதிரியா? What a joke. எங்க அம்மா இப்படி சுட்டுடி செத்தாங்க தெரியுமா? அந்த வழி தெரியுமா?
brother, my foot. இப்போ என்னாச்சு? பரலோகம் போக வேண்டிய ரம்யாவை காப்பாத்த நினைச்சேன். அவளுக்கு முன்னாடி நீ இப்ப பரலோகம் போக போற. குட் பை சார். சிவா இந்த சுமார் மேற்கொண்டு வருகின்றனர். கொடைக்கானல் மலைப்பகுதியில் ஒரு பாழடைந்த இடத்தில் மாவோயிஸ்ட் குழுவைச் சேர்ந்த ஒருவரும் காவல்துறை அதிகாரி ராமநாதனும் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சமீப காலமாக அம்மலைப்பகுதியில் மாவோயிஸ்டுகள் நடமாட்டம் அதிகரித்திருப்பதாக அறியப்படுகிறது. போலீஸ் இன்ஸ்பெக்டர் ராமநாதனின் மரணம் பல சந்தேகங்களை எழுப்புவதாகவும் அதில் மர்மம் நிலவுவதாகவும் எமது நிருபர் தெரிவிக்கிறார். சிவா, something wrong. இப்போ என்ன பண்றது? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நமக்கு இருந்த ஒரே சப்போர்ட் அந்த இன்ஸ்பெக்டர் தானே. அதான் யோசிக்கிறேன். சூர்யா தான் பண்ணிருப்பானு டவுட்டா இருக்கு. பேசாம அந்த ஊரை விட்டு போயிடலாமா? எப்படி சிவா? இங்க ப்ராஜெக்ட்லாம் போயிட்டு இருக்கே. வேற ஆர்கிடெக்ட் வச்சு கண்டினியூ பண்ணலாம்னு மைக்கேல் சார் கிட்ட பேசிக்கலாம். He knows the situation. புரிஞ்சுப்பாரு. நம்மளுக்கு நம்ம உயிர் தானே முக்கியம். அது சரி. ஆனா துளசி கேஸ் முடியற வரைக்கும் அவுட் ஸ்டேஷன் போகாதீங்கன்னு போலீஸ் சொல்லிருக்காங்களே. அட நீ வேற, நம்மள துரத்திட்டு இருக்கிறதே போலீஸ் தான். நீ ஒரு 1 hour இங்க வெயிட் பண்றியா? நான் போய் மைக்கேல் சாரை பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். நம்ம ஊரை விட்டு போறது போலீஸ் தெரியக்கூடாது. ஏதாவது ப்ராப்ளம்னா அவுட் போஸ்டிங் சைட் ஃபோன் பண்ணு. And pack your things fast. சிவா, அந்த எஸ்ஐக்கு நீயே கால் பண்ணிடு. சொல்லுங்க சிவா, எனி ப்ராப்ளம்? சார், இன்ஸ்பெக்டர். ஆமாங்க, மாவோயிஸ்ட் அட்டாக். இப்போ அது விஷயமா தான் மார்ச்சரியில் நிற்கிறேன். ஓ சாரி சார், சின்ன அர்ஜென்ட், அதான் கால் பண்ணேன். பரவாயில்ல, சொல்லுங்க. என் கிளைண்ட் கூட அர்ஜென்ட் மீட்டிங் சார். நான் போயே ஆகணும். வீட்டில் வேற ரம்யா தனியாக இருக்கா. மேக்ஸிமம் ஒரு 1 hour சார். ஏதாவது பிரச்சனை ஆயிடுமோன்னு பயமாக இருக்கு. அதான் சேஃப்டிக்கு உங்களை கால் பண்ணேன். 1 hourல வந்துடுவீங்களே, நான் பார்த்துக்கிறேன். பட் சீக்கிரம் வந்துடுங்க. ஷுவர் சார், ஷுவர் சார். ஹலோ, செண்பனூர் செக் போஸ்ட். சார், ஒரு மாவோயிஸ்ட் முக்கியமான தளவாடுகளோட வந்துட்டு இருக்கான். சில்வர் கலர் கார், வண்டி நம்பர் TN57W77. நீங்க? ஹலோ ஹலோ, வா 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 வா, ரைட்ல வரங்கட்டு, ரைட்ல வரங்கட்டு. சார், டிக்கி ஓபன் பண்ணுங்க. யோ, வண்டியை செக் பண்ணியா? சார், இருக்கு சார். இது எப்படி வண்டி ரோட்ல தெரியாது சார் எனக்கு. இன்ஃபர்மேஷன் கரெக்ட் தான். ஆமா சார், ஒரு ஆர்கிடெக்ட் சார், என் வைஃப் வேற வீட்ல. யோ, சுமாரியா, வண்டியை சீஸ் பண்ணுங்க. சரிங்க சார். வண்டியில இருக்க ஐட்டம் எல்லாம் சார். சரிங்க சார். ஹலோ, உங்க செல்போனை கொடுங்க. கொடுங்க. யோ, செல்போனை குடியா. யோ, போயா. சார், சொல்றீங்களா சார்? வண்டியில குழந்தைய வச்சுக்கிட்டு ப்ளீஸ் சார். ஒண்ணு இல்லன்ற. சார், எனக்கு எதுவுமே தெரியாது சார். போயா சொல்லாதே, போயா. சார், சார், போயா, சார், தெரியுமா? தள்ளி உட்காரு. வண்டியா.